ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த சிம் வச்சுருந்தாலும் நீங்கள் வந்து ஐபிஎல் ஃப்ரீயாக பார்க்கலாம். அது எப்படி, அதுக்கு என்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். அது என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹுவாய் தரப்புலேருந்து ஒரு புதிய ஸ்மார்ட் வாட்சை இந்தியாவுக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. அதை பற்றி என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சாம்சங் S25 Edge எப்போ இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரியல்மி தரப்புலேருந்து புதுசாக ஒரு ஃபோன் வரப்போகுது. இது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதான் என்னன்றது ஒன்று தெரிஞ்சுக்கிறது முடியும். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங் டெக் இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து பார்க்க இந்த வீடியோ உங்களோட Facebook, Twitter, Instagramல ஷேர் பண்ணிவிட்டு நம்மளை டேக் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா, ஹுவாய் தரப்புலேருந்து ஒரு ஒரு பேண்ட் ஒன்று வரப்போது, ஃபிட் வாட்ச் வரப்போது. அதாவது ஹுவாய் வாட்ச் ஃபிட் 3ன்ற மாதிரி ஒன்று கொண்டு வர போகிறாங்க. இது வந்து இந்தியாவுக்கு வரப்போகுது. இந்தியாவுக்கு வரதுனால இது என்ன ப்ரைஸில் வரலாம், என்ன ஸ்பெசிஃபிகேஷன் வரலான்ற மாதிரி இப்போ லீக் ஆயிடுச்சு. அதை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா, 1.82 இன்ச் கூட AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1500 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது Android 8க்கு மேலே ஒர்க் ஆகும், iOS 13க்கு மேலே ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹுவாய் வாட்ச் ஃபிட் 3 பொறுத்த வரைக்கும் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா NFC இருக்கு, இன்பில்ட் GPS இருக்கு, ப்ளூடூத்தோட 5.2 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 400 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நார்மலாகவே 10 days வரைக்கும் யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹெல்த் இந்தியா என்னென்ன ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா, SpO2 மானிட்டர் கொடுத்துருக்காங்க, ஆக்சிஜன் லெவல் கொடுத்துருக்காங்க, உமன்ஸ் ஹெல்த் ட்ராக்கிங் கொடுத்துருக்காங்க, எக்கச்சக்கமான ட்ராக்கிங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன வேறு சென்சார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஹார்ட் ரேட் சென்சார் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆம்பியன் லைட் சென்சார் இருக்குது. இந்த மாதிரி சென்சார்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 100+ ஒர்க் அவுட் மோடு இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது என்ன ப்ரைஸ்க்கு வரப்போகுதுன்ற மாதிரி இப்போதைக்கு தெரிஞ்சுக்கலாம். இதோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட வந்து யூரோ மதிப்பில் தெரிஞ்சிருக்கு. யூரோ மதிப்பில் பார்க்கல 180 யூரோஸ் வந்துருக்கு. இந்திய மதிப்பில் கன்வெர்ட் பண்ணக்குள்ள 17800 மாதிரி வருது. கிட்டத்தட்ட வந்து இதில் பார்த்தீங்கன்னா 6 கலர் வேரியன்ட்ல வருது. அதுல ஒரு ஸ்டீல் ஸ்ட்ராப்போட வருது அப்படின்றத தெரிஞ்சுங்க. மொத்தம் 6 கலர் வேரியன்ட் வரப்போகுதுன்றதை தெரிஞ்சுங்க. நம்ம அடுத்த பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த சிம் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, இப்போ வந்து நீங்கள் வந்து ஐபிஎல் பார்க்கலாம் எப்படின்றத சொல்லலாம். ஐபிஎல் லைவை பார்க்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுங்க. இப்போ வந்து அதுக்கு வந்து ஏர்டெல் அண்ட் விஐ, ஜியோவில் வந்து ஏற்கனவே ஒரு பேக் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ வந்து ஏர்டெல் அண்ட் விஐ பொறுத்த வரைக்கும் புதுசாக ஒரு ரீசார்ஜ் பிளானை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரீசார்ஜ் பிளானில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்பில்டாகவே ஜியோ ஹாட்ஸ்டாரோட சப்ஸ்கிரிப்ஷன் அவங்க கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த ரீசார்ஜ் பண்ண நம்பர்லேருந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து ஜியோ ஹாட்ஸ்டார் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்றத தெரிஞ்சுங்க. அதனால அதில் ஐபிஎல் பார்த்துக்கலாம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இதுக்காக என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா, ஏர்டெல்லை பொறுத்த வரைக்கும் நியூவாக ஒரு ஓடிடி பிளானை கொண்டு வந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் உங்களுக்கு 5GB டேட்டா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜியோ ஹாட்ஸ்டார் மொபைல் வெர்ஷன் வந்து உங்களுக்கு 30 நாளைக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்ற 30 நாள் வேலிடிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் அது 10 இன்னும் கொஞ்சம் எனக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா 195 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 90 நாள் ஜியோ ஹாட்ஸ்டார் கிடைக்கும். நீங்கள் 15GB டேட்டா கிடைக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் 195 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் உங்களுக்கு 15GB டேட்டா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஏற்கனவே டெய்லி 2 TB டேட்டா வச்சுருந்தீங்கன்னா அதோட நீங்கள் சேர்த்து யூஸ் பண்ணிக்கிங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 90 நாள் ஜியோ ஹாட்ஸ்டார் யூஸ் பண்ணும்போது ஐபிஎல் ஃபுல்லாகவே பார்த்துடலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் வைஃபை இருக்கிறவங்க நீங்கள் வந்து 30 நாளைக்கு 100 ரூபான்ற பிளானை போட்டுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து 195 ரூபா பிளானை போட்டிங்கன்னா 90 நாள் வரைக்கும் உங்களுக்கு வைஃபைல ஜியோ ஹாட்ஸ்டாரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுங்க. வைஃபை இருந்துச்சுன்னா உங்களுக்கு நெட்டு தேவையில்லை. ஜியோ ஹாட்ஸ்டாரை நீங்கள் வந்து அந்த நம்பரில் லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுங்க. இதே பிளான் தான் வோடாஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. வோடாஃபோன் ஐடியா என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா 101 ரூபாய்க்கு 5GB கொடுத்துருக்காங்க. 30 நாளைக்கு ஏர்டெல் என்ன பிளான் கொடுக்குறாங்களோ அதே போல தான் கொடுக்குறாங்க. 90 நாளைக்கு இவங்க என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா 195 ரூபாய் பிளான்ல இவங்க இருக்கிறாங்க அப்படின்றது இப்போதைக்கு தெரிஞ்சுங்க. நம்ம அடுத்த பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, போட் தரப்புலேருந்து நிர்வாணா சீரியஸ்லேருந்து புதுசாக ஒரு அது TWS லான்ச் பண்ணியிருக்காங்க. இது என்ன இருக்குன்றது இந்த TWSல அப்படி என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா, இது பார்க்குறதுக்கு கிறிஸ்டல் கிளியர் தெரியுது. ஏன்னா கேஸ் வந்து கிளியர் கேஸாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்பரண்ட் கேஸாக கொடுத்துருக்காங்க. டிரைவர்ஸை பொறுத்த வரைக்கும் 10 mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. 360 சவுண்ட் ஸ்போர்ட்ஸ் போட்டோட ஸ்பேஷியல் ஆடியோ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிக்னேச்சர் சவுண்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளூடூத்தோட 5.3 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாய்ஸ் கன்சலேஷன் அப் டு 32 dB வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மைக்ரோஃபோன்ஸ் 4 மைக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ENX டெக் கொடுத்துருக்காங்க. IP ரேட்டிங் X4 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 480 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க கேஸோட சேர்த்து. அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் பட்ஸில் வந்து 70 mAh இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் 100 hours வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10 minutes சார்ஜ் பண்ணால் உங்களுக்கு 220 minutes வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. Type-C சார்ஜ் கேபிள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேமிங் மோடுக்காக 60 millisecond லோ லேட்டன்சி கொடுத்துருக்காங்க. இது பீஸ்ட் மோடுன்னு சொல்லியிருக்காங்க. கேமிங்க்கு 40-35 வரைக்கும் வந்துட்டாங்க. இவங்க 60 கொடுத்துருக்காது கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது.
அது இல்லாமல் இன்னியர் ரிடக்ஷன் இருக்கு மல்டிபிள் கனெக்டிவிட்டி இருக்கு, கூகுள் ஃபாஸ்ட் பேர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் போட் ஹியரபிள்ஸ் ஆப் மூலமா நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வாரண்டி 1 இயர் கொடுத்துருக்காங்க. இது வந்து அமேசான் பிளிப்கார்ட்ல இப்போ அவைலபிளா இருக்கு. இது வந்து லான்ச் பிரைஸ் என்னத்தை கொண்டு வந்திருக்காங்க, 2499 ரூபாய் கொண்டு வந்திருக்காங்க. இதை பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இந்த பர்ச்சேஸ் பண்ற லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல எக்ஸ்க்ளூசிவா இருக்கும்ன்றத தெரிஞ்சுங்க. நம்ம அடுத்த பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ரியல்மி தரப்புலேருந்து புதுசாக ஒரு ஃபோன் வரப்போன்னு சொன்னால் அந்த ரியல்மி தரப்புலேருந்து என்ன ஃபோன் வரப்போகுது, என்ன ஸ்பெக்கோட வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுங்க. ரியல்மி தரப்புலேருந்து 14T அப்படின்ற ஒரு ஃபோன் வரப்போகுது. அதாவது 14Tன்ற ஃபோன் இதில் என்ன கொடுக்குறாங்க கேட்டிங்கன்னா 6.6 இன்ச் கொண்ட டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 32 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 50 MP பேக் கேமரா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேக்கில் வந்து 2 கேமரா இருக்க போது, அது மட்டும் இல்லாமல் 50 MP மெயின் கேமரா இருக்க போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்டரி கேமரா என்ன இருக்குன்னு சொல்லல. ஆனால் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5080 mAh பேட்டரி இருக்குது. 100 வாட்ஸ் சூப்பர் வாக் சார்ஜர் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. இப்போதைக்கு வந்து 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் கொடுக்குறாங்க. 8GB RAM வந்து LPDDR4X RAM, UFS ஸ்டோரேஜ் பார்த்து UFS 2.2 தான் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. இது பார்த்தீங்கன்னா 196 கிராம் வெயிட்டோட வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுங்க. இப்போதைக்கு வந்திருக்க டீட்டெயில் இதுதான். இது என்ன ஸ்பெக்கோட கொடுக்க போறாங்கன்றது தெரியல. ஸ்பெக்கை பொறுத்த வரைக்கும் இதுதான் லீக்கான ஸ்பெக்கு. அது இல்லாமல் என்ன ப்ரைஸ்க்கு வருதுன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நம்ம அடுத்த பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா போக்கோ F7 அல்ட்ரா. இது வந்து மற்ற காம்படிட்டிவோட எப்படி கீக்பென்ச் ஸ்கோரில் ஒர்க் ஆகிருக்கு, கீக்பென்ச் ஸ்கோரு, சிங்கிள் ஸ்கோரு, அது மட்டும் இல்லாமல் வைல்ட் லைஃப் மார்க் எப்படி 3D மார்க் ரெண்டரை வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கீக்பென்ச் ஸ்கோரில் வந்து எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா போக்கோ F7 அல்ட்ரா பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்டிராகன் 8 எலைட்டோட வருது. இது வந்து 4வது இடத்துல இருக்குது. ஃபர்ஸ்ட் இடத்துல எது இருக்குன்னு கேட்டிங்கன்னா IQ 13 இருக்குது. அதுக்கப்புறம் ரியல்மி GT இருக்குது, OnePlus 13 இருக்குது. அதுக்கப்புறம் 4வது இடத்துல போக்கோ F7 அல்ட்ரா இருக்குது. Xiaomi 14Tயோட இது நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. கீக்பென்ச் ஸ்கோர்ல 8887 மாதிரி மல்டி ஸ்கோர்ல. அது மாதிரி ஆண்ட்ராய்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் 4வது இடத்துல தான் இருக்கு. எவ்வளோ வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 25,80,520 மாதிரி வந்திருக்கு. வைல்ட் லைஃப் மார்க்கை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் 4வது இடத்துல தான் இருக்கு. 6,073 மாதிரி வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. அடுத்து என்ன பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ஹானர் தரப்புலேருந்து ஒரு பேட் வரப்போது. அந்த பேட் என்னன்னு தெரிஞ்சுங்க. ஹானர் தரப்புலேருந்து பேட் 9A என்ற ஒரு பேட் வரப்போது. இது எப்படி வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. ஹானர் தரப்புலேருந்து பேட் 9A என்ன கொடுக்குறாங்க, 11.5 இன்ச் கொண்ட LCD ஸ்க்ரீன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வரப்போது. 400 nits பிக் பிரைட்னஸ் வரப்போது. இது பார்த்தீங்கன்னா 8300 mAh பேட்டரி வரப்போது. 35 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் வரப்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 685 வரப்போது. அது மட்டும் இல்லாமல் மேஜிக் OS 9.0 வரப்போது. இது பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB வேரியன்ட் வரப்போது. அது மட்டும் இல்லாமல் பேக்ல பாத்தீங்கன்னா 8 MP பிரைமரி கேமரா, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 5 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. இது என்ன பிரைஸ்க்கு வரலான்றதை நம்ம பொறுத்து தான் போனோம். இப்போதைக்கு வந்து டீட்டெயில் மட்டும் கிடைச்சிருக்கு. நம்ம அடுத்த பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா செனைசர் தரப்புலேருந்து ஒரு கேமிங்காக ஒரு ஹெட்ஃபோனை கொண்டு வந்துருக்காங்க. கேமிங்காக இது என்ன கொடுக்குறாங்கிறது தெரிஞ்சுக்கலாம். 38 மில்லிமீட்டர் வந்து டிரான்ஸ்டியூசர் இன்ஜினியரிங் செனைசர் கொண்டு வந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா 6 ஹெர்ட்ஸ்லேருந்து 39.5 kHz வரைக்கும் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஓப்பன் பேக் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா HDV A20 ஆம்பிளிஃபையர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வெயிட்டை பார்த்தீங்கன்னா 237 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா என்ன வரலான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹீரோ மதிப்பில் கிட்டத்தட்ட எவ்வளோ வரலான்றது தெரிஞ்சிங்க. இது வந்து குளோபலாக அடுத்த மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் இருக்கும். இப்போ USDயில் பார்த்தீங்கன்னா 299 USD இந்தியா மதிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 ரூபாய்க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிங்க. நம்ம அடுத்த பார்க்க போகிற விஷயம் சாம்சங் கேலக்ஸி S25 Edge. சாம்சங் கேலக்ஸி S25 Edge இந்தியாவுக்கு வரப்போகுது. இந்தியாவுக்கு வரப்போகிறதுக்காக BIS சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் லான்ச் ஆக போகிற இந்த ஃபோனில் என்ன இப்போ எப்போ லான்ச் ஆக போகுது கேட்டிங்கன்னா அடுத்த மாதம், அதாவது ஏப்ரலில் வந்து குளோபல் லான்ச் ஆகும். அதே சமயத்தில் ஏப்ரலில் வந்து இது இந்தியாவிலேயே அவைலபிளாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பெருசாக பேசப்படுகிறது ஒரு காம்பேக்ட் ஃபோன், அதுக்கப்புறம் 200 MP கேமரா அப்படின்றதையும் தெரிஞ்சுங்க. இப்போதைக்கு வந்திருக்க டீட்டெயில் இதுதான். இதை பற்றி உங்களுடைய கருத்தினது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்காக டெக் இன்ஃபர்மேஷனை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பர்சனலாக கான்டாக்ட் பண்ண நம்ம ட்விட்டர் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது. ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரீப்ளை பண்ணிங்கன்னா DM பண்ணிங்கன்னா ரீப்ளை வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சொல்கிற எல்லா ப்ராடக்ட் ஆஃபர் லிங்க் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் கொடுக்குறோம். அதனால் வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.